வணக்கம். இன்று இறைமாட்சி அதிகாரத்தின் 3வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். வள்ளுவ பெருந்தகை பொருட்பாலில் முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் இறைமாட்சி. இறைமாட்சி என்றால் நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு உரிய தகுதிகள். மன்னன் என்பவன் அனைத்து தகுதிகளையும் பெற்று சிறப்பாக அந்த நாட்டை வழி நடத்தினால் மட்டுமே குடிமக்கள் அனைவரும் சந்தோஷமாக, பயமின்றி, பகை உணர்வு எதுவுமின்றி பல்வேறு வளங்களுடன் நலமாக வாழ இயலும். இந்த அரச பதவி அல்லது தலைமை பொறுப்பு என்பது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. தலையில் ஒரு முள் கிரீடத்தை வச்சு உட்கார வச்ச மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். நம்ம வீட்டில் பார்க்குறோம், வீட்டின் தலைவி அல்லது தலைவன் அந்த வீட்டிற்குரிய பொறுப்புகளை ஏற்று நடத்தும் பொழுது ஒரு சின்ன குடும்பம் தான் இப்போல்லாம் இருக்குது. அப்போயாவது பெரிய குடும்பம். இந்த 4 பேர் 5 பேரை சமாளிக்கிறதுக்கே அவங்க அதை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்தவன் அவ்வாறு சொன்னால் அந்த நாடு விளங்குமா? மக்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆகையினால் அவனுக்குன்னு சில சிறப்பான குணங்கள் இருந்தால் மட்டுமே அவன் மிகச்சிறந்த தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். அதை வள்ளுவர் என்ன பண்ணுறாரு? அழகாக ஒவ்வொரு குறளிலும் சொல்லி வருகிறார். இப்போ இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னாக்கா, தூக்கமின்மை இருக்கணுங்கிறார். நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு தெரிந்த தலைவர்களில் கருணாநிதி அவர்களும் சரி, அல்லது அறிஞர் அண்ணா அவர்களும் சரி, இல்லை மிகச்சிறந்த தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லோருமே ராத்திரி 1 மணிக்கு மேலே தான் படுக்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் 8-8:30கெல்லாம் கொரட்டை விட ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அவங்க 1 மணி வரைக்கும் முழித்திருந்து, அவர்களுடைய வயது என்ன கணக்கிட்டு பாருங்கள். நாமெல்லாம் அவங்களோட ரொம்ப சின்னவங்க. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி தூங்காமல் கண் விழித்து நாட்டு மக்களுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும், எதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணுங்கிறத யோசிப்பாங்க. திட்டங்களை அதற்கேற்ப வகுப்பார்கள். அந்த மாதிரி அந்த ஒரு அரசனுக்கு அந்த தூக்கமின்மை இருக்கக்கூடாது. கல்வி அது ரொம்ப பெரிய விஷயம். கல்வி அப்படின்னு சொன்னது வெறும் பாட புத்தகத்தில் படிக்கிறது இல்லை. அது அதையும் தாண்டி நிற்பது. பல நூல்களை கற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு நீதி நூல்களிலும் எந்தெந்த நீதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, எதற்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்ணை மூடிட்டு ஒரு ராஜா போய் உட்காந்துக்க முடியாது அரண்மனையில், சரியா? அந்த அரசாட்சி என்பது அவ்வளவு பெரிய விஷயம். அதையும் தாண்டி என்ன இருக்கணும்? துணிவு இருக்கணும். நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் துணிச்சலாக எடுக்கணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, மனைவி என்ன சொல்லுவாள், அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்லக்கூடிய பொருளை ஏற்று இது சரி, இது தவறு, நீங்கள் இப்படி போனீங்கன்னா இது கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது அமைச்சு. ஆக அவங்க சொல்கிறதையும் இவர் கேட்கணும். அப்போ என்னென்னலாம் இருக்கணும்? தூங்காமை, கல்வி, துணி உடைமை அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாரு. இதே கல்வி துணிவெல்லாம் வந்து போன குறளில் கூட பார்த்தோம். இரக்கம், அந்த ஈகை குணம்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? தூங்காமை, கல்வி, துணி உடைமை. தூங்காமை, கல்வி, துணி உடைமை. இம்மூன்றும் நீங்க நிலநாள்பவர்க்கு. இம்மூன்றும் நீங்க நிலநாள்பவர்க்கு. நீங்கா நிலன் ஆள்பவர். எந்த 3ம் நீங்கா? தூக்கங்கிறது குறைந்து இருக்க வேண்டும். கல்வி என்பது பெருகி இருக்க வேண்டும். துணி உடைமை என்பது மிகுதியமாக இருக்க வேண்டும். எப்போ துணிவு வரும்? நான் செய்யறது சரியானது அப்படின்று வரும்போது தான் அந்த துணிவு நமக்கு வருகிறது. அப்போ இந்த 3 பண்புகளும் எவரிடத்தில் சற்றும் குறையாமல் இருக்கிறதோ அவர்தான் அந்த நிலத்தை ஆள்பவர்க்கு சரியான தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். அதைத்தான் வள்ளுவம் இந்த குறளில் கூறுகிறது. என்னென்ன சொல்லியிருக்கேன்? தூங்கிறது குறைஞ்சிருக்கணும், கல்வி அறிவு பெருகி இருக்க வேண்டும், அதே போல் வீரம் என்பது மிக மிக மிகுதியாகவும், துணி உடைமை அதைத்தான் வீரத்தைன்னு சொல்ல, துணி உடைமை வெறும அசட்ட துணிச்சலோடலாம் போகக்கூடாது இல்லையா? அஞ்சுவது அஞ்சுதல்னு அவரே சொல்கிறார். எதுக்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சக்கூடாது, அதுதான் துணிவு. கண்மூடித்தனமாக போகிறதெல்லாம் சரியில்லை.
ஆக இந்த 3 பண்புகளையும் வள்ளுவ பெருந்தகை ஒரு மன்னனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய முத்தான குணங்களாக இந்த குறளில் வலியுறுத்தி கூறுகிறார். நன்றி. அடுத்த குறளில் நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.